கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. எல்லாம் கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 383 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 116 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று. இப்போ வாய்சவனாவிடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்றின நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? மூசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் வரதிருப்பான்னு நினைக்கிறாரு. புதுப்புறை கதைகளோடு வரார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.